MX original series. என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய டெக்னிக்கல் க்ரூ, என் கூட வேலை செஞ்ச என்னோடய காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வதம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் கேரக்டரோட ஒரு கதை. அந்த கதை வந்துட்டு என் வாழ்க்கையிலே இருந்த மிக பவர்ஃபுல்லான சில விமன் கேரக்டர்ஸ், என்னோட பாட்டியிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய மகள் அஞ்சலி வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ண ஒரு கதை தான். எங்கள் அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஜுடிஷியரியில் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ எனக்கு போலீஸு, லாயர் இதெல்லாமே கொஞ்சம் சகஜகமான ஒரு ஏரியா. ஸோ இதில் ஒரு கதை பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைக்கி நான் நிற்கிறதுக்கு நிறைய பேரோட தோள் மேலே தான் இது மேலே நின்றுட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளே சக்தி பாண்டியன். சின்ன வயசுலேருந்தே படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். படம் பார்த்து தான் வளர்ந்தேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தா உடனே, ஆக்ஷன் படம் வந்தால் உடனே நான் அப்படி திரும்பி ஐ வுட் கோ அவே. இட் வாஸ் நெவர் மை கைண்ட் ஆஃப் ஃபில்ம். வளர்ந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் லேட்டர் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங், ஒரு ஆக்டராகவும் கூட when I was part of an action sequence, ஒரு quintessential damsel in distress மட்டும்தான் பண்ணியிருக்கேன். Never been the main person who throws the punches and jump பண்ணி அடிச்சு all that fantasy அதெல்லாம் பண்ணினதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் அ மேன் who I love, adore and respect, Mr. Gopi Krishnan, என்னை கால் பண்ணினார். His wonderful wife was also right next to him, Mrs. Raji Gopi. And Gopi sir, அப்படியே என்னமா பண்ணிட்டு இருக்க லைஃப்லன்னு இப்படி கேட்டார். ஸோ at that time I was actually looking at a small career change. வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்னு இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். And I told Gopi sir that ஆமாம், கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும், ஐ எம் லுக்கிங் அட் இட். சரி, ஒரு செம்ம ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் ஒரு செம்ம கேரக்டர் இருக்குது, ஒரு நரேஷனுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், அப்படியா சார், நான் இப்படி சொல்கிறதுக்குள்ளால ஹீஸ் லைக், இட்ஸ் யூ பிளே அ ஃபீமேல் காப், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ்னு. அண்ட் வாஸ் லைக், சரி சார், இப்போ வந்துடுறேனே. And that call has brought me in front of all of you in the Medela. So adukkaga and for many other things, thank you Gopi sir, thank you Raji ma'am for always being there, for supporting, for understanding. And in future kuda, I think I will always look at both of you as my godfather and godmother in this industry. Thank you. Having said that, the call brought me to Chennai. Chennai la na first person meet pandrathu Mr. Venkatesh Babu. யூஸ்வலி ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஒரு நரேஷன் கொடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே புரிஞ்சிடும் அவர் கதை எப்படி எடுக்க போகிறாரு, அவருக்கு ஏதாவது இஸ் he going to make a good film or not. பாபு சார் எனக்கு சொன்ன அந்த நரேஷனில் ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் எப்படி போச்சே எனக்கு தெரியலை. 2.5 hours just went by. And இது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாபு சார், ஆனால் I say it again that it was definitely one of the best narrations I've had. அவ்வளவு கிளாரிட்டியோட லிட்ரலி நடிச்சு காமிச்சார் இல்லை. I think all of us agree that every single character பாபு சார் அப்படியே மாறிடுவார், மாறி அப்படியே நடிச்சு நரேட் பண்ணுவார். அவர் அற்புதமாக இருந்தது அவர் நரேஷன். And then I said yes to it, and since then he has been the captain of the ship. As a leader ரொம்பவே கிளாரிட்டியாக, ரொம்பவே ஜாலியாக, இவ்வளோ ஜாலியாக ஒரு டைரக்ட் பண்ணது நான் மீட்டே பண்ணது கிடையாது. ஸோ ரொம்பவே சிரிச்சு, நம்ம எல்லாம் டென்ஷன் எடுத்துன்னு ஐயோ இது பண்ணுமே அது பண்ணுமே நல்லா நம்ம இருப்போம். ஆனால் பாபு சார் அங்கே சிரிச்சுண்டு ரொம்ப காம் அண்ட் குவாய்ட்டாக he would be directing the scenes. அதுக்காக, அந்த கிளாரிட்டிக்காக, இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பாபு சார், தேங்க்யூ வெரி மச். I really hope I did justice to your Shakti Pandian, and I'm sure in future I want to be part of every single thing that you do. Or actor ah illanalum edavadhu onnu, as a well wisher, as a part of your team, I'd love to be there. Thank you Babu sir for Vadam. Having said that, apart from Prithwik, I'm talking about my co-stars.
நீங்கள் பார்த்த மாதிரி சீரீஸில் 4 women மெயினா ஃபார் நவ் விவேக் பட் இந்த யூஸ்வலி 4 women செட்டில் இருந்தாங்கன்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன வந்திருக்கும்? ஓஹோ, அடிதடி சண்டை. பட் தீஸ் 3 women, Ashwati, Pritisha and Semmalar, are 3 women who are absolutely fantastic, not just as actors but as people. What life has taught them are experiences that you can learn from, and adanala I think we enjoyed shooting with each other. I got to learn from them. I admired them, their courage, their conviction, their grit, and finally I believed in their dreams. So adukkaga Preeti, Semmalar and Ashwati, I know you can hear me. Pathinde irukka engiyo live poitu irukku Ashwatiki. All 3 of you, I love you both, love you 3 very much and all the very best. Kandipa இந்த வதத்துல நீங்க இல்லைன்னா I don't think Vadam would have been possible. Having said that, the male lead of Vadam, Mr. Vivek Rajagopal, எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லைன்னா ஒரு கதை முன்னாடி போகாதோ, a strong female character, அதே மாதிரி நம்ம மேல் கேரக்டர் has been wonderfully supportive and such a fabulous actor. Vivek, all the very best to you too. Thank you very much. உங்க சப்போர்ட்டுக்காக, உங்க encouraging wordsக்காக thank you. Bringing to life ஒரு கதையை, to bring it to life, to convincingly say it, I think music plays a very important part. And Prithvik, you've been amazing. I can't wait for the Tamil industry or the film industry to see what you have. Thank you, Prithvik. Finally, nama camera department, who's done a fabulous job. Thank you very much. Thank you, Applause Entertainment, that you took up a story like this and are taking people who are probably nobodies and putting them out there. Thank you, Applause. Lastly, before I finish what I want to say, ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். Babu sir mentioned that boxing training at 4 AM. அதுக்காக ஒரு மாஸ்டர் இருந்தார், அவன் பேர் மிஸ்டர் கணேஷ்னு. ஒரு வண்டர்ஃபுல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காரு. வெரி பேஷனட் ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் அவர். அண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் 4 AM நான் எழுந்து அப்படி க்ராகி ஆகிடா அங்கே போனால் போதும், he would make sure that I learned what was necessary and I had the stamina and the fitness to execute கொஞ்சம் convincing-ஆ whatever you saw. So thank you Ganesh sir and team. And last but not the least, the stunt director. Vadamthukku appuram, if there is anything that I have learned, it is immense respect for the fighters in our industry. What they do is not simple, what they do is not easy. Uyire kuduthu pannuvanga, and I'm talking literally here. So adukkaga, to all the fighters in every single industry, these are people who are unnamed and they work முன்னாடி வந்தானாலும் அவங்க பேர் என்னன்னு தெரியாது. So to these people whose names we all don't know, hats off to you all. Lots of respect. Thank you. வணக்கம், என் பேர் விவேக் ராஜ்கோபால். முதல்ல எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்த்து, ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே, நான் இன்க்ளூட் மீ அண்ட் எவ்ரிபடி ஹியர். ஸோ ஃபைனலி இத்தனை பேரை சேர்ந்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா எச்சரிக்கை படத்தில் தாமஸ் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை எம்எக்ஸ் பிளேயரோட குவீன் அதில் பிரதீபன் கேரக்டருக்காக இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் எத்தனை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். நேரில் மீட் பண்ணி தேங்க் பண்ண முடியல, சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போது எம்எக்ஸ் ஒரிஜினல் அதில் வதம், அதில் ஐ எம் கம்மிங் த்ரூ திவாகர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் நான் பெருசாக பேச விரும்பல. ஐ லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஹியர் ஃபர்ஸ்ட். முதல்ல இதில் தேங்க் பண்ண வேண்டியது கோபி சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் வதம். ஏன்னா அவர் மூலிமா, அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு, அவர் மூலிமா தான் இந்த ப்ராஜெக்ட்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ சார். யூ நோ மை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, இட் ஆல்வேஸ் பி தேர். தேங்க்யூ. அண்ட் தென் டைரக்டர் சார், what to say sir, thank you. அந்த ஐடியாவும் எனக்கு பிடிச்சிருக்கு, the second one. So thank you so much. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் for you to make me part of this. And நினைக்கிறேன் நீங்கள் நினச்ச மாதிரி I have done my part well.
So thank you, sir. And then I wouldn't take much of time here. I would like to thank all the cast, including they are the face and for Vadam, and they have done a fantastic job. Achu inge illa, Ashwathi avanga Canada irukanga paathitu irupanga, sorry US la irukanga. And then so thanks to you all, and then all the camera department and my friend for the music. So and then I'll just end it with இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் சரி ஒரு சப்போர்ட் வேணும் ஃப்ரம் த producer side and everybody. So first thanks to sir, producer Tasa Entertainment, and then applause and MX Player for bringing the best potentials out of all of us. So it's the second project with MX after Queen. So I believe this also இதுவும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் அவங்க ஒரு நல்ல வேலை it is going to come out. எல்லாரும் பாருங்கள், MX பிளேயரில் இட் இஸ் ஃப்ரீ, 10 எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். we are all waiting for that. Thank you. பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் பிருத்விக். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இசையமைப்பாளர். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிடுறேன் ஸோ தட் ஐ டோன்ட் ஃபர்கெட். MX ஒரிஜினல், வாதம், Applause Entertainment, thank you so much for taking up this project. It's one of a kind, the subject that they're talking about, and thank you so much. Tasa Media, Mr. Krishna, Mr. Venki, thank you so much. The thanks ku oru periya idu vandu en mela vecha trust. Thank you. I want to first thank my parents, my brother, and then mainly Mr. Gopi and Ms. Raji, because எனக்கு ஒரு வெரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். நான் வந்து ஐ ஹாவ் அ மாஸ்டர்ஸ் இன் ரொபாட்டிக்ஸ், ஸ்வீடனில் படித்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் Volvo Cars. படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்ற ஆசை வந்தபோது ஐ காட் பேக் ஹியர், லேர்ன் மியூசிக். ரஹ்மான் சாரோட வேலை செய்கிற வாய்ப்பு வந்தது. ஐ ஹேட் ஒர்க் ஆன் த ஸ்கோர் ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபிலிம் அண்ட் அ ஸ்வீடிஷ் ஃபிலிம். அதை கேட்டு கூப்பிட்டாரு. And after that, Mr. Gopi and Ms. Raji, they introduced me to this project. They introduced me to Mr. Babu, our wonderful director. What amazed me the most is that பயங்கர trust. ஒரு young music composer, he's done only international projects, but I think they wanted something unique. That is what I really like and admire about Mr. Babu. The different conversations we've had about என்ன மாதிரி ஒரு சவுண்ட் பேலட் க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப மெனக்கட்டு இன்னோவேட்டிவாக பண்ணணுன்னு we worked on this. I also have to say a big thanks to all of them because they supported me throughout this journey. I've always been traveling, so every location I know the remote studio எடுத்துகிட்டு போயிட்டு I'll be composing, and கோவிட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கைப் வாட்ஸ்அப்பில் தான் கம்போஸ் பண்ணோம். யூஸ்வலி இவர் ஸ்டூடியோவில் இருக்க மாட்டாரா, என் ஸ்டூடியோவில் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு thoughts வரலாம். But they were so supportive, and I feel grateful for all of your trust and the opportunity that you've given me. Thank you so much. I'd like to talk about the wonderful ladies Shruti, Pritisha, Semilar, and Ashwathi, who's in London. Massive, எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். நான் இசையமைப்பாளராக கேன்வஸில் என்ன இருக்கோ அதுக்கு நான் வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி தான் மியூசிக் அமைக்க முடியும். And they've taken it to another level. Thank you so much for all the energy, for your performances. Vivek, outstanding performance. எங்கே என்ன வேணுமோ கரெக்டாக பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது because there was a lot of inspiration that I could work with. And yeah, I really hope you like the music. I really hope you like the series. Different பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். We've given an honest attempt, and it's a fantastic subject. Like Mr. Babu said, in real life there are a lot of strong women who played a massive part. I'm also an entrepreneur. In the company we focus on hiring women also from smaller cities and villages. So I'm a big believer of this, and எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you so much. MX, once again, thank you very, very much for taking up this project. Applause Entertainment, Mr. Samir Nair, Bombelinda Popo and Paparu. So, out and out, I'd like to thank all of you for coming here, and please support us. Thank you so much. வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஆக்ட்ரஸ்
கேப்ரிலா செல்லஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களும் நானும் கிட்டத்தட்ட பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து டேட் இஷ்யூனால ஸோ அவங்கள மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும்போது என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ரெஃபர் பண்ணும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி லூசியாவில் நடிக்கிற அவங்க கன்னடாவில் பெரிய டாப் ஆக்ட்ரஸ், அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ த்ரோட் வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ணும்போது ஆக்சுவலி 2 கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க. இன்னொன்று ஜஸ்ட் ஒரு 2 சீன்ஸ்க்கு வர மாதிரி பண்ணாங்க. இங்கே வந்திருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அம்மா கேரக்டர் அதே நிறையா படத்தில் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக இருக்கிறத விட ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி பண்ணோடனே எனக்கு இது கொடுக்க மாட்டாங்க எப்படியும். அப்போ நான் வந்து ஒரு பாப்பா இருந்தா ஒரு 8 months குழந்தை இருந்தா ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ சார் வந்து இதில் ஃபீமேலுங்கிற ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அதில் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து நேர்லேயும் வந்து ஃபீமேல் எங்களுடைய சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்த ஒரு க்ரூவாக நான் இதை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ பாபு சார். ஸோ ஸ்ருதி மேம் பற்றி சொல்லணும். ஸோ இவங்க வந்து ஒரு கன்னடத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேள்விப்படும் போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்க, கூடயே வர போகிறோமே, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒன்று இருந்தது. அவங்க ஜஸ்ட் வந்தோன்னா நாங்களாம் மேலே உட்காந்துருந்தோம். டக்குன்னு சமணங்கள் போட்டு கீழே உட்காந்துட்டு எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு கேஷுவலாக எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்து கேட்ச் ஆச்சு. இந்த க்ரூவோட வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். ஸோ சார் வந்து இதில் ரொம்ப சீரியஸாக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, க்ரூவில் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதில் பண்ணும்போது வந்து சீரியஸாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் பயங்கர ஹியூமராக ஜாலியாக இருக்கும். ஒரு 2 months எனக்கு எப்போ விடியும், எப்போ போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டுமே என்னுடைய ரியல் லைஃப்பில் என் பாப்பா கூட என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ இப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு லக்காகவும் ரொம்ப பிளெஸ்டாகவும் இருக்குது இந்த வதம் டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ. கேபிக்கு தான் வந்து நான் மெயினாக தேங்க்யூ சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே லைக் டைரக்ஷன் டீம் எல்லாருமே லைக் நான் பாப்பாலாம் வருவா, கேரவனில் இருப்பா. ஸோ அதெல்லாம் யாருமே வந்து அதோட டிஸ்டர்பன்ஸாக எடுக்காமல் அவங்களும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப கேராக எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே அஸ்வதி அண்ட் பிரீத்திஷா, நாங்கள் 4 பேருமே உமனாக இருக்கிறதுனால கேரவனுக்குள்ளே வந்து எல்லாமே பேசி பயங்கர சகஜமாக அப்படி இருப்போம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இது. என்னுடைய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸே வந்து இப்படி ஒரு நல்ல கேரக்டர் ஒரு த்ரோவட்டாக வர மாதிரி அமைஞ்சதில் எம்எக்ஸ் பிளேயர் அது எல்லாருமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு தளத்தில் அதில் வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி டீமுக்கும் எம்எக்ஸ் பிளேயருக்கும் வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. ஈஷா பிரேம்குமரன், நான் திருநங்கை டிரான்ஸ் உமன். யாரும் அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டாங்க, நான் மேல் ஃபீமேல் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. எனக்கும் படுத்துறதுக்கான உடன்பாடுகள் கிடையாது. இருந்தாலும் ஒரு நிர்பந்தம், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நிர்பந்தத்தில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது பாவக்கதைகளில் நடிக்கக்கூடிய பாக்கியம் கூட எங்களை மாதிரி பாவப்பட்ட பிறவிகளுக்கு கிடையாதோன்னு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த ஒரு சூழலை தான் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது இப்போதைய நிலைமையில். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி நாங்களும் நடிக்கணும், உங்கள் கூட வந்து இந்த மாதிரி மேடைகளில் இப்படி நின்று கைத்தட்டுகள் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிறைய ஆசைகளோடு தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த ஆசைகளோடு தாண்டி பொருளாதார பிரச்சனைகள், சொல்லப்போனால் இந்த COVID-19 நான் கோமாவுக்கே போயிட்டேன். அந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வந்து எப்படி நடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சனைகளையும் நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து முதல்ல என்னுடைய வாழ்க்கையிலேயே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி என்னை ஆடிஷன் பண்ணி சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு
ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்கள் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் பேரை சொல்லி தேங்க்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ இதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நானாக ஒரு திருநங்கைன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்க. அது வரைக்கும் யாருமே என்னை சொல்லலை, என்னை யாருமே பார்க்கலை. அந்த அளவுக்கு என் கூட ஒரு பொண்ணா, தங்கச்சியா, என்ன சொல்கிறது, பொண்ணா, ரிலேட்டிவாக எவ்வளோ சப்போர்ட்டாக கேரவேனில் உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த நினைவுகள் என்னுடைய இதில் ஓடுது. ஒருத்தரை தாண்டி என்னுடைய, அதாவது திருநங்கைகள் சமுதாயத்தில் எப்படி நன்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இதுதான். ஏன்னா பாம்பே, கல்கத்தான்னு ஒரு ஊரும் மொழி தெரியாத ஊர்களில் மொழி தெரியாத பெண்களை உங்களால் நடிக்க வைக்க போது எனக்கு சத்தியமாக நடிப்பே தெரியலன்னே வச்சுக்கலாம். ஏன் உங்களால் நடிக்க வைக்க முடியாது? ஒரு விஷயமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு சொல்லி கொடுத்து டைரக்டர் சார் நடிக்க வச்சுருக்காரு. சத்தியமாக அவர் சொல்லி கொடுத்ததில் ஒரு 5% தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். உடனே அது அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதையும் தாண்டி என்னால் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் ஊபர் ஈட்ஸில் டெலிவரி பார்ட்னராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பொருளாதாரமும் பிரச்சனை இருந்ததுனால ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த அளவுக்கு நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குற ஒன்று, ரொம்பலாம் நீங்கள் போய் தேட வேண்டாம். சென்னைக்குள்ளேயே நிறைய நடிகைகள் இருக்காங்க. கொஞ்சம் தயவு செய்து வந்து கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு ஆடிஷன் வச்சு கூட ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் ரோலாக கொடுங்க. தயவுசெய்து நிற்க வச்சோ இல்லை ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியோ இது சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பெரிய ஸ்டார் படத்தில் கூட வந்துட்டு திருநங்கைகளாகவே நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில படங்களில் ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான் ஓகே நீ கொஞ்சம் நல்லா நடிக்கிற, உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ஒரு சான்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கொடுங்க, சான்ஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்து திருநங்கைகள் வந்து உங்கள் ஈக்குவலாக இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய திருநங்கைகள் வந்து நடிப்புக்காக நிறைய தியாகங்கள் பண்ணி நிறைய கனவுகளோடு இருக்கிறாங்க. உங்களை மாதிரி கனவுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயக்குனர்களான நீங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தயவுசெய்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஒரு MX பிளேயரில் ஒரு பிரீத்திஸா திருநங்கை நான் வர்றேன். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வேறு ஏதாவது விடுபட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.